சாம்பார் பொடி யூஸ் பண்ணாமல் கிராமத்து ஸ்டைலில் ஒரு சாம்பார் 2 கையளவு பருப்பை நான் வேக போட்டிருக்கேன். அது வெந்ததும் கொஞ்சத்தை எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். பாக்கி இருக்கிற பருப்பு கூட உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு வேக வைங்க. ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 4-5 வெள்ளை வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி எல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிரைண்ட் பண்ண பொடியை வெந்துட்டுருக்கிற காய்கறிகளோடு சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் தேங்காய், 2 துண்டு தக்காளி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் தக்காளியும் நான் அரைச்சிக்க போகிறேன். காய்கறிகள் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, தேங்காய் அரைச்சது, புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்திக்கோங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே கடுகு, வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், ஒரு வெள்ளை வெங்காயம் தட்டினது, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மிளகாய் பொடி கலருக்காக சேர்த்திருக்கேன். நீங்கள் இங்கே வேணும்னா சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் தாளிக்கிறதுக்கு. வெள்ளை வெங்காயத்தை நல்லா முருக விட்ட பிறகு சேருங்க, இல்லைன்னா சாம்பார் டேஸ்ட்டு மாறிடும்.